ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டொமேட்டோவே சேர்க்காமல் க்ரீமியாக டேஸ்டியாக பன்னீர் கிரேவி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பன்னீரை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு, 4-5 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் பொடி, ஜீரக பொடி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கமகமான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே உரமாக இருக்கட்டும். அதே பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து எடுத்த செம்மையான க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், டேஸ்டியாக. இது சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்கள். செம்ம அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.